ஹலோ! வெல்கம் டு மேட்ச் பாத்தீங்களா பாஸ். உங்க ஃபேவரைட் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். ஃபேவரைட்டா என்னன்னு தெரியாது. பட் வி ஹோப் இட்ஸ் யுவர் ஃபேவரைட் ஒன். ஃப்ராங்கா பேசலாம். இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து ஃபைனல்ஸ். நம்மளோட பாகிஸ்தான்லாம் ஒரு காலத்துல தான் நெமெசிஸா இருந்தாங்க. ஆஸ்திரேலியா இருந்தாங்க அதுக்கப்புறம். ஆனா இப்போலாம் என்னன்னு தெரியல. நியூசிலாந்து தான். நமக்குன்னு ஆப்பு வைக்கிறதுக்குன்னு ஒரு டீம் ஒண்ணு பொறந்திருக்காங்கன்னா, அது வந்து நியூசிலாந்து தான். அவங்களோட மறுபடியும் ஃபைனல்ஸ். ஒரு ஐசிசி டூர்னமெண்ட் ஃபைனல்ஸ். ஏன்டா இதுக்கு முன்னாடி எப்படா ஃபைனல்ஸ் விளையாடுனாங்க இந்தியா, நியூசிலாண்ட்னா, உங்கள்ல எவ்வளோ பேர் பொறந்திருப்பீங்க அதெல்லாம் தெரியாது. ஆனா, ஐசிசி நாக் அவுட்ஸ் அப்படின்னு இருந்துச்சு முன்னாடி இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிங்கிறது. 2000ல வந்து இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து. கிறிஸ் கெய்ன்ஸ் வந்து மொத்துன்னு மொத்தினாரு நம்மள போட்டு. ஆ நல்லா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் வந்து நம்ப அவர அவுட் பண்ண முடியாததுனால, மேட்ச் வின்னர்னா என்னன்னு ப்ரூவ் பண்ணாரு. ஸோ, ம். அந்த டிசப்பாயின்ட்மென்ட்க்கு அப்புறம் 25 வருஷத்துக்கு அப்புறம் கபாலி திரும்பி வராரான்னு தெரியாது. ஆனா, இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து திரும்பி வந்திருக்கு சாம்பியன்ஸ் ட்ரோஃபில. நெறைய ம். விஷயம் பேச போறோம் இந்த எபிசோட்ல. அஃப்கோர்ஸ் வில் பிரிவ்யூ த ஃபைனல்ஸ். நியூசிலாந்து டீம் வந்து லெட்ஸ் பிரிவ்யூ தெம். ஈசிலி த பெஸ்ட் டீம் ஆஃப் த டூர்னமெண்ட் அதர் தென் இண்டியான்னு சொல்லலாம். ஆம், இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா செமிஃபைனல்ஸ். ஐ திங்க் பெர்சனலி ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் ஒரு கிளாசிக் ஓடிஐ பார்த்த மாரி ஒரு ஃபீலிங். மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. ரியலி குட் கிரிக்கெட். அண்ட் ஆன் த அதர் ஹேண்ட் ரியலி புவர் கிரிக்கெட் பை சவுத் ஆஃப்ரிக்கா இன் த செகண்ட் செமிஃபைனல்ஸ். பேட்டிங் ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிச்சு. எஸ்பெஷலி தேர் அப்ரோச், டெம்பா பவுமா. தேர் இட் வாஸ் என்ன சொல்லுது, கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அப்படியே அவங்க சுருங்குறத பார்த்து. ஸோ வில் டிஸ்கஸ் ஆல் தீஸ் திங்ஸ். அண்ட் ஸ்ரீனி, நீங்க வந்து ஒரு டாபிக் ஒண்ணு கொண்டு வந்தீங்க. அப்படியே சுட சுட டாபிக் மாரி. தெரிஞ்சது தான். ஆனா, ஓ! சுனில் கவாஸ்கர் ஓட ஸ்டேட்மென்ட், நாசர் ஹுசைன் ஸ்டேட்மென்ட் இதெல்லாம் என்னன்னா, இந்தியாக்கு ஒரு மேசிவ் அன் அட்வான்டேஜ் இருக்கா இங்க? அவங்க மட்டும் துபாய்ல இருப்பாங்க. அது என்ன, ஆ ஆனா மத்தவங்க எல்லாம் உலகம் சுற்றும் வாலிபன் மாரி எல்லாரும் உலகத்த சுத்தி வருவாங்க அவங்கள சுத்தி அப்படின்னு. ஆ இஸ் தட் ரியலி அ பிக் அட்வான்டேஜ்? ஸோ அதையும் நம்ம பேசலாம். ஸோ ஷீனி, நீங்க சொல்லுங்க. எதுலேருந்து ஆரம்பிக்கலாம் இப்போ? சோ மெனி டிஸ்கஷன் பாயிண்ட்ஸ். யாஹ்! அத பத்தி பேசணும்னா கௌதம் கம்பீர் நம்மளையும் வந்து பெரனியல் கிரிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சேர்த்துருவாரு. பட் பெரேனியல் கிரிப்பர்ஸ் அப்படின்னா என்ன? என்ன கொஞ்சம் கான்டெக்ஸ்ட் குடுங்க. பா கான்டெக்ஸ்ட் அப்படின்னா வந்து இத வந்து யாரும் கேட்கவே இல்ல. அவராவே வந்து கௌதம் கம்பீர் வந்து லைக் இத பத்தி இந்தியா வந்து அட்வான்டேஜா அப்படின்றத பத்தி பெரனியல் கிரிப்பர்ஸ் அப்படின்றது வந்து நம்ப ஆ எப்படி சொல்றது? எப்ப பார்த்தாலும் வந்து அத பத்தியாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வேலை இல்ல அப்படின்ற மாரி. சோ அப்படின்றது வந்து அப்படின்னு யார லைக் சொன்னாங்க? யார் சொன்னாரு அவரு? இங்கிலாந்துலயா? கௌதம் கம்பீர் ஜெனரலா. அப்படியே ஜெனரலா இத பத்தி யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ, அவங்கள பத்தி எல்லாருமே வந்து லைக் அவங்களுக்கு வந்து வேற வேல இல்ல. அவங்க அப்படிதான் வந்து இத பத்தியாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படின்னு. ஆப்வியஸ்லி ஓகே. கவாஸ்கர் ஸ்பெசிஃபிக்கா வந்து இங்கிலாண்ட பத்தி டார்கெட் பண்ணாரு. இங்கிலாண்ட வந்து அண்ட் தென் பேசிக்கலி நாசர் ஹுசைன். எயிட் வேரிஸ் ஸ்டீவன் ஸ்மித்த கேட்டா வந்து அவர் வந்து ஐ டோன்ட் திங்க் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ்லாம் எதுவும் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவன் ஸ்மித் சொன்னாரு. இன்னைக்கு டேவிட் மில்லர் வந்து இந்தியா பத்தி சொல்லாம வந்து அவங்கள பத்தி அவர பத்தி பேசினார். ஸோ நம்ம வந்து அங்கே இட்ஸ் குட் பாயிண்ட். நம்ம இத பத்தி பேசுறது பதில் நியூசிலாந்து பத்தி அத அத ஆரம்பிப்போம். ஏன்னா வந்து சவுத் ஆப்பிரிக்காவும், ஆஸ்திரேலியாவும் 2 பேரும் வந்து செமி ஃபைனல்ஸ்க்கு துபாய் வந்தாங்க. வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். யார் வந்து இந்தியா லைக் யார் திருப்பி போணும் வந்து செமி ஃபைனல்ஸ் வந்து லாகூர்ல விளையாடுறதுக்கு. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு 12 ஹவர்ஸ்ல தே ஹேட் டூ கோ பேக் டு லாகூர். நியூசிலாந்து ஆப்வியஸ்லி வந்து துபாய்க்கு வந்தாங்க அங்கேருந்து. ம். வந்துட்டு அந்த கடைசி மேட்ச் இந்தியாவோட விளையாடிட்டு, திருப்பி வந்து அவங்க வந்து திருப்பி லாகூர் போனாங்க. செமி ஃபைனல் விளையாடுறதுக்கு. முடிச்சுட்டு, இப்ப திருப்பி லாகூர்லேருந்து வந்து இங்க வரணும். டு லைக் ம். துபாய். ஸோ, அந்த ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா வந்து நியூசிலாண்ட பத்தி லைக் அதுவும் நம்ம ஒரு வந்து நியூசிலாண்ட ஃபேக்டரா ஆட் பண்ணணும். இன் டெர்ம்ஸ் ஆஃப் நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்கல்ல, தி பெஸ்ட் டீம் அதர் தேன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டோர்னமெண்ட்ல. அதோட வந்து இதையும் நம்ம சேர்த்துக்கணும். லைக் தே ஆர் தி பெஸ்ட் டீம் அதர் தேன் இந்தியா. திஸ் அடிஷனல் டிராவல்லாம் வந்து அதுல இன்வால்வ் பண்ற மாரி அண்ட் டிஃபரெண்ட் கண்டிஷன் ஆல்மோஸ்ட் லைக் அவங்க வந்து எல்லாமே வேற வேற கண்டிஷன்ஸ்ல விளையாடுனாங்க. துபாய்ல, லாகூர்ல, கராச்சி அண்ட் எவ்ரிதிங் எல்ஸ். அந்த மாரி.
ஸோ அந்த ம். இதுலயும் வந்து நியூசிலாந்து has been definitely the better team. ஓகே. இந்த நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்தியா வந்து இந்தியாலேருந்து டேக் ஆஃப் பண்ணாங்க துபாய். துபாய், துபாய், துபாய். அங்கேயே தான் இருந்தாங்க. நியூசிலாந்து வந்து அங்கேருந்து டேக் ஆஃப் பண்ணிட்டு, லெட்ஸ் சே இந்த டூர்னமெண்ட் ஸ்டார்ட்டிங்ல அவங்க வந்து ராவல்பிண்டி, லாகூர், அப்புறம் அந்த கராச்சி, இல்ல நடுவுல துபாய் மேட்ச்சு. திருப்பியும் நேத்தி லாகோர். மேட்ச் வந்து லாகூர்ல. திருப்பியும் துபாய். லைக் 5 வென்யூ அவங்க வந்து சுத்தியிருக்காங்க. அண்ட் இந்த டிராவல் நான் கூட நெனச்சு பார்த்தேன். அந்த நீங்க நாசர் ஹுசைன் அண்ட் சுனில் கவாஸ்கர் என்ன சொன்னாருன்னா, அ நாசர் ஹுசைன் வந்து சொன்னாரு, "இந்தியாக்கு டெஃபினெட்லி இது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு." அப்படின்னு. அதுக்கு வந்து அவர் வந்து கவாஸ்கர் இன் ஹிஸ் ஓன் ஸ்டைல். இவங்க இப்படிதான் அழுதுன்னு இருப்பாங்க. நம்பலாம் இங்கிலாந்துக்கு போனா நம்பளும் 2 ஹவர்ஸ் தானே டிராவல் பண்றோம். பாகிஸ்தான்லேருந்து துபாயும் 2 ஹவர்ஸ் தான் டிராவல் அப்படின்னு. ஆனா, ஐ மீன் ஆல் ரெஸ்பெக்ட் டு த கிரேட் சுனில் கவாஸ்கர் ஆஸ் அ பிளேயர். ஈவன் ஆஸ் அ காமெண்டேட்டர் இஸ் வெரி போல்ட். நம்ம இந்தியன் டீம் மெம்பர்ஸை வந்து போல்டாக கிரிட்டிசைஸ் பண்ணுவார். எல்லாம் பிடிக்கும். நல்லா தான் பண்ணுவார். ஆனால் அப்பப்போ மண்டையை வந்து யாருக்கோ அடகு வச்சுட்டு பேசுவார்னு தோணும் எனக்கு. எப்படி நீங்கள் இங்கிலாண்டில் வந்து நீங்கள் 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுறதையும் நீங்கள் வந்து இந்த ட்ராவலையும் எப்படி நீங்கள் சேர்க்கலாம்? ஏன்னா இங்கிலாந்துலனா என்ன இப்போ பர்மிங்ஹாம்லேருந்து நீங்கள் லண்டன் வரீங்க ஒரு மேட்ச்சு. அந்த 2 பஸ் ஹோட்டல் ரூம்லேருந்து கீழே உங்களுக்கு பஸ் வெயிட் பண்ணுது. பஸ்ஸை ஏறுறீங்க. நேரா அடுத்த ஹோட்டல் ரூம்ல அந்த பஸ் இறக்குது. அவ்வளோதான். நீங்க ஒண்ணுமே பண்ணல. வேறாஸ் இப்போ ஒரு துபாய்லேருந்து பாகிஸ்தான் போணும்னா, முதல்ல பஸ்லேருந்து ஹோட்டல்ல இறங்கி, ஏர்போர்ட் போய் செக்யூரிட்டி செக் இன், டைம் ஜோன் சேஞ்ச் ஆகும். ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணணும். அங்க உட்காரணும். உள்ள போறது போர்டிங். எல்லாரும் ஃப்ளைட்ல போயிருப்பீங்க. ஒரு இண்டிகோ ஃப்ளைட்ல டொமஸ்டிக் போறதே வந்து நமக்கு ஒரு தெரியறது எவ்வளோ ஆக்சுவலி ஒரு வேலைங்கிறது அது. அதெல்லாம் முடிச்சுட்டு தண்ணி வேற. நீங்க வந்து வேற வேற இடத்துக்கு போம்போது, இட்ஸ் இட்ஸ் உங்களுக்கு ஏர் குவாலிட்டி சேஞ்ச் ஆகும். கிரவுண்ட்ஸ் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஒரு ரொட்டீன் செட் ஆயிடும். நீங்க துபாய்லயே இருக்கீங்க. எல்லா மேட்சும் அதே கிரவுண்ட்ல விளையாடுறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரொட்டீன் செட் ஆயிடும். அட்லீஸ்ட் அந்த கிரவுண்டோட டைமென்ஷன்ஸ் தெரியும். பிட்ச் மாறலாம். ரோஹித் சர்மா சொன்ன மாரி, எங்களுக்கு ஹோம் அட்வான்டேஜ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, ஒரு ஒரு மேட்ச்லயும் பிட்ச் ஒரு ஒரு மாரி இருந்திருக்கு. ஸோ, நாங்களும் அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு. பட் ஏன் அவ்ளோ டிஃபென்சிவா இருக்காங்கன்னு தெரியல இந்தியன்ஸ். எஸ், நாங்க துபாய்ல இருக்கிறது டெஃபினெட்லி கொஞ்சம் எங்களுக்கு டிராவல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆட் பண்ணுது எங்களுக்கு. ஆ ஒ கொஞ்சம் அட்வான்டேஜ் டெஃபினெட்லி எங்களுக்கு இருக்குன்னு சொல்றதுல என்ன தப்புன்னு எனக்கு தெரியல. பட் அகைன் நாட் டூ டேக் எனி கிரெடிட் அவே ஃப்ரம் இந்தியன் டீம். பை ஃபார் குவாலிட்டி வைஸ் ஜஸ்பிரீத் பும்ரா இல்லாம கூட பெஸ்ட் பாலிங் யூனிட், பெஸ்ட் என்ன சொல்லுது அடாப்டிவ் மிடில் ஓவர்ஸ்ல விளையாடணும்னா எப்படி விளையாடணும்னு சொல்லிக் குடுக்கறது. அண்ட் த பவர் ஆஃப் குவாலிட்டி ஆல்ரவுண்டர்ஸ்னா என்ன? அண்ட் அண்ட் எண்ட் ஆஃப் த டே அதான் த அடாப்டபிலிட்டி இருக்குல்ல. இப்போ வருண் சக்கரவர்த்திய கூட்டு வந்து அப்படியே டீமோட காம்பினேஷனை வந்து அப்படியே இட் வாஸ் ஐ திங்க் அ மாஸ்டர் ஸ்ட்ரோக் டு ஹேவ் வருண் சக்கரவர்த்தி இன்ஸ்டெட் ஆஃப் யஷஸ்வி ஜெய்ஸ்வால். ஸோ அந்த அந்த ப்ரிலிமினரி ஸ்குவாடுக்கும் ஃபைனல் ஸ்குவாடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பட் அகெயின் ஸோ வரலாம். இந்தியன் டீமுக்கு வரலாம். பட் நியூசிலாந்து மேல ஒரு எனி ஃபைனல் வேர்ட்ஸ் பிஃபோர் வி மூவ் டு த டூர்னமெண்ட் இட்செல்ஃப் அண்ட் இந்தியா அண்ட் ஃபைனல்ஸ். இல்ல நியூசிலாந்து வந்து ஐ மீன் எல்லாருமே வந்து லைக் ஒரு கேன் வில்லியம்சன் ஆகட்டும் லைக் அவர் செஞ்சுரியிலேருந்து சரி. அப்புறம் இன்னி மேட்ச் எடுத்தீங்கன்னா வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங் பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரச்சின் ரவீந்திரா அகேன் கேன் வில்லியம்ஸ் என்னைக்கும் ஒரு செஞ்சுரி தான். ரச்சின் ரவீந்திராவும் ஒரு செஞ்சுரி. இந்த சீரிஸ் ஆரம்பிக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல அந்த ட்ரையாங்குலர்ல வந்து இந்தியா ஆகும்போது ரச்சின் ரவீந்திரா வந்து வெள்ளி பிளே ஆர் நாட் அப்படின்றதுல இருந்து வந்து லைக் கெட் இன் ஸோ தேவ் காட் அந்த இது பவுலிங் வைஸ் ஐ திங்க் சாண்ட்னர் வந்து லைக் சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனே கிடையாது. சிஎஸ்கே வந்து தி ஆட் மேட்ச் ஹியர் அண்ட் தேர் ஹி பிளேஸ் அண்ட் தென் இஸ் தேர் இன் த டீம் வர்சஸ் லைக் ரொம்ப நாளா வந்து நம்ம சாண்ட்னர் பார்த்துட்டு இருக்கோம் டு லைக் வேர் ஹஸ் grown up this person to become captain of the team and to like lead them into ODI finals. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அது கென் வில்லியம்சன் ஆகட்டும் யாராவது கேப்டன் வந்தாலுமே வந்து இல்லை நியூசிலாந்து வந்து ஓவரால் ஆஸ் அ ஹோல் டீம் எல்லா ஐசிசி டூர்னமெண்ட் போகும்போதும் வந்து நம்ம சொல்றோம் people all every time or the dark horses New Zealand they start as the underdogs or they are the like எனக்கு அது வந்து but narrative needs to change. It is no longer about அந்த ஒரு கான்ஸ்டன்டா சொல்றதுதான் அவங்க தான் டார்க் ஹார்சஸ் they will ஆமா. punch above எப்படியோ their weight. அடிச்சு புடிச்சு அவங்க வந்துருவாங்க செமிஃபைனல்ஸ்க்குன்னு அந்த மாதிரி சொல்றோம். எதுவுமே ஆமா. இல்ல
they I seem to seamlessly come through. They are prepared. They are well drilled, well, fielding, batting, and everything they have covered. I don't think they are the dark horses, underdogs. அது வந்து எப்போனா வந்து லைக் ஒகேஷனலி நீங்க வந்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லலாம். எவ்ரி ICC tournament they are consistent. So ஆமா. therefore they should be like treated as one of the favorites to come to the final in any ICC tournament. Yeah. Yeah. இன்ஃபேக்ட் இட்ஸ் ஸோ ட்ரூ நீங்க சொல்றது. நீங்க நினச்சு பார்த்தீங்கன்னா 2019லேருந்து 2025 பாருங்க. அந்த செமிஃபைனல்ஸ் இந்தியா இன்ஃபேமஸ் செமிஃபைனல்ஸ் வித் நியூசிலாந்து. அவங்க டீமோட காம்போசிஷன் இஃப் யூ டேக் தேர் பர்சனல், அந்த காம்போசிஷன் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கு. யூ டேக் மிச்சல் சாண்ட்னர், மேட் ஹென்ரி, இப்போ ரச்சின் ரவீந்திரா வந்திருக்காரு. பட் யூ லுக் அட் டாம் லேத்தம், எவ்வளோ அண்டர் எஸ்டிமேட்டட் அவர். மிடில் ஓவர்ஸில் 2 ப்ராப்பராக அந்த தேர்டு 3.5 கியரில் விளையாடுவார் அவர். 90 ஸ்ட்ரைக் ரேட்டில் கன்சிஸ்டண்ட்டாக அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அதே மாதிரி ரைட் ஃப்ரம் தேர் ஓப்பனிங் டெவன் கான்வே அண்ட் தேர் பாலிங் காம்பினேஷன், தே ஹாவ் திஸ் பேலன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு வந்து இந்த கிரிக்கெட்டிங் ரிசோர்ஸஸ் இல்லாததுனால அவங்க டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் ரொம்ப கம்மி, ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ். அன்லைக் இந்தியா, ஒரு பொசிஷனுக்கும் நமக்கு 5 பேர் இருக்காங்க. ஏய், உனக்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வேணுமா? ஓகே. ஜடேஜா வேணுமா? ஷாபாஸ் அஹமத் வேணுமா? அக்ஷர் பட்டேல் வேணுமா? இல்லை 20 ஃபர்தர் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு ஐபிஎல், தேங்க்ஸ் டு ஐபிஎல் அண்ட் டொமஸ்டிக் கிரிக்கெட். நியூசிலாண்டில் அப்படி இல்லை. உங்களுக்கு சாண்ட்னர் விட்டா இன்னும் ஹார்ட்லி யூ வில் ஹேவ் ஒன் அதர் பர்சன், அவ்வளோதான். ஸோ யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு நிறைய சான்சஸ் கொடுத்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஏற்றி அந்த டீம் காம்போசிஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சு தே பிளே அட் த மோஸ்ட் ப்ரொஃபஷனல் லெவல். இன்னொன்று நான் கேட்டிருந்தேன், லெட்ஸ் டாக் அபவுட் கிளென் பிலிப்ஸ். வி கேன் நாட் இக்னோர் த நியூ ஜான்டி ரோட்ஸ். அந்த கேட்சு, கோலியோட கேட்சஸ் பேசணுமா, ரிஸ்வானோட கேட்சை பேசணுமா, எது கிரேட்டுன்னு தெரில. இந்த யோயோ டெஸ்ட் சொல்கிறாங்கல்ல, இந்தியாவோட யோயோ டெஸ்ட்டோட லெவல் வந்து அரவுண்ட் 17ங்க, 16.2 16.5 ரவி சாஸ்திரி ரிவீல் பண்ணார் ரீசெண்ட்லி ஒரு இதில். அது இப்போ 17க்கு வந்திருக்கு. நியூசிலாண்டு எவ்வளோ தெரியுங்களா? அவங்க வந்து முன்னாடியே 19 இருந்தாங்க, இப்போ 20 அவங்களுக்கு. அவங்க பேஸ் லைன் 19, ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் கிளாக் 20 இன் தேர் யோயோ டெஸ்ட் ஸ்கோர். ஆஸ்திரேலியாலாம் 19. நியூசிலாண்ட் ஆர் த பெஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபிட்னஸ். அண்ட் அது வேற, அது தெரியுறது அவங்களோட ஃபீல்டிங்லேருந்து, ஸ்கில்ஸ்லேருந்து. ஸோ அவங்க ஸ்கில் என்ன இருக்கோ அதை 100% கிரவுண்டில் கொண்டு வராங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் தே கீப் தேர் ஈகோஸ் aside and they are never insecured அப்படின்னு சொல்லலாம் அவங்க பிளேஸ்க்கு. ஸோ யா, ஆல் திஸ் திங் மேக்ஸ் தம் த மோஸ்ட் ஃபார்மிடபிள் டீம். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மேட்ச் பாகிஸ்தானில் இல்லை, ஏன்னா அங்கே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருந்தாங்க அவங்க பாகிஸ்தானில். ஸோ துபாயில் இருக்கிறது அகைன் இஸ் வில் ஃபால் இன் இண்டியாஸ் ஃபேவர். பட் இனஃப் ஆஃப் நியூசிலாண்ட். நிறையா புகழ்ந்துட்டோம், டிசர்வட்லி ஸோ. இந்தியா எங்கேன்னு ஆரம்பிக்கலான்னு தெரில. It's the semi-finals. Maybe let's touch upon that. I mean, apart from the fact one of the best ODIs that we have seen னு சொல்லலாம். Like the quality of cricket, 2 பக்கமும் விளையாடினது. ஆஸ்திரேலியா, கமின்ஸ், ஹேசல்வுட், ஸ்டார்க், இவங்கெல்லாம் இல்லாத ஆஸ்திரேலியா கூட கேமரூன் கிரீன் இல்லை, யூ டென்ட் ஹாவ் மிச்சல் மார்ஷ். ஸோ இவங்கெல்லாம் இல்லாமல் கூட அவங்க வந்து தே புட் அப் அ ரியலி பிரேவ் ஃபைட். But India was way ahead of them. Game plan, வருண் சக்கரவர்த்தி கொண்டு வரதுலேருந்து. பட் எனக்கு என்ன தோணித்துன்னா, பேட்டர்ன் வந்து அந்த 3 ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்கல்ல, அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, ஹார்திக் பாண்டியா, சாலிட் 20-25 ஓவர் கூட கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. அண்ட் பேட்டிங்கில் கூட அவங்களால மேட்ச் ஜெயிக்க வைக்க முடியும். ப்ராப்பர் குவாலிட்டி ஆல்ரவுண்டர்ஸ், அவங்கள சுற்றி தான் இந்த ஃபுல் டீமும் பில்ட் ஆயிருக்குன்னு தோன்றுது. ஒரு ஆல்ரவுண்டர் இருந்தாலே வந்து டீமுக்கு வந்து ஒரு பேலன்ஸ், நல்ல பேலன்ஸ் ஆஃபர் பண்ணும். 3 இருக்கும்போது வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் லக்ஸரி இந்தியாவுக்கு. ஸோ அந்த இதில் வந்துட்டு லைக் அந்த நீங்கள் கம்ஃபர்டபுளாக வந்து லைக் ஷாமி, குல்தீப், வருண் சக்கரவர்த்தி, யூ கேன் கோ வித் 3 பவுலர்ஸ் லைக் who probably don't even have to think about their batting. அவங்க பேட்டிங் எல்லா மேட்சுமே வந்து இந்தியா எடுத்து பார்த்தோன்னா வந்து they have bowled out the opposition and it's just that the quality of the bowling is so good
அண்ட் கப்புள் ஆஃப் தம் ஆர் அதில் வந்து ஸ்பின்னர்ஸ் ம். ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்றதுனால வந்து இட் மேக்ஸ் இட் லுக்ஸ் லைக் தட். அண்ட் தென் ஆப்வியஸ்லி வருண் சக்கரவர்த்தி வந்து தி பாட் இன் நியூசிலாந்து மேட்சுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அண்ட் தென் இப்போ செமிஃபைனல்ஸில் அண்ட் பாசிபிளி ஃபைனல். ஸோ ஒரு மாதிரி வந்து இட் மேக்ஸ் இட் லுக் இந்தியா வந்து ஐ திங்க் irrespective ஆஃப் நீங்கள் அது ஆரம்பத்தில் சொன்னீங்கல்ல I don't know why they are so defensive. Exactly. Why they can be very proud to say like, whatever conditions this team would have performed exactly. என்னை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். irrespective ஆஃப் துபாயில் விளையாடினாங்க 4 லொக்கேஷன் இந்தியா விளையாடினா கூட கண்டிப்பாக வந்து they would have had just as well. நம்ம இதுலேயே ம். பார்த்தோம்ல the flip side வந்து 2019 வேர்ல்ட் கப் 2019 இல்லை 2023 வேர்ல்டு கப்பில் இந்தியா வாஸ் தி ஒன்லி டீம் தட் வென்ட் டு ஆல் கார்னர்ஸ். எல்லா கிரவுண்ட்லையும் விளையாடினாங்க. 9 மேட்ச் வந்து they traveled to everywhere because it was being played in India and the fans ம். had to see Indian teams. அந்த இதில் வந்து India was the only team that traveled to the most, and yet they did, even though it ம். was home condition. அந்த Yeah. அஸ்வின் சொல்ற மாதிரி தான் வந்து பேர் தான் ஹோம் கண்டிஷன். We barely play in some of the grounds. It's not really a home condition. It's new for ம். a lot of the players. அந்த மாதிரி வந்து அந்த ம். மாதிரி தான் வந்து in terms of they did, and they still came to the finals. So I think with all that talk about the ஒரே லொகேஷன் விளையாடுறது, even if we had played at multiple locations, என்னை பொறுத்தவரைக்கும் India would have still probably made the final because overall the team is right now it's a complete. யா கம்ப்ளீட் டீம்னு சொன்னீங்க. ஆனா, அந்த கம்ப்ளீட் டீம்ல நிறைய காம்போனன்ட்ஸ் ஆக்சுவலி வேற லெவல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. கோலி, லெட்ஸ் டச் அப்பான் த சேஸ் மாஸ்டர். பாகிஸ்தானோட கம்பேக் அனௌன்ஸ் பண்ணாரு. நம்ம ஆல்ரெடி பேசணும். இந்த ஓடிஐ வந்து இஃப் தெர் இஸ் எனி ஃபார்மேட் அவர் வந்து he will make a comebackனா ஆப்வியஸ்லி இட் வில் பி த ஓடிஐ ஃபார்மேட். ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், ஸ்லிப் இருக்காது. ஸோ யூ கேன் அண்ட் ஒயிட் பால் இஸ் ஈஸியர். இஸ் ஜஸ்ட் அட் ஹோம் வித் திஸ் ஃபார்மேட் அண்ட் எஸ்பெஷலி சேசிங். ஹையஸ்ட் என்ன சொல்லுது நம்பர் ஆஃப் ரன்ஸ் வைல் சேசிங் 8000 ரன்னுக்கு மேலே. செகண்ட் ஹையஸ்ட் ஆவரேஜ் ஆஃப்டர் MS தோனி வைல் சேசிங் வின்னிங் சேசஸில். MS தோனி 102 நினைக்கிறேன் அண்ட் விராட் கோலி இஸ் 89. அவரோட ஆவரேஜ் 6000 ரன் ஆல்மோஸ்ட் அடிச்சிருக்காரு வின்னிங் சேசஸில் மட்டுமே. இப்போ அவர் அடிச்சாரு செமிஃபைனல்ஸில். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா தெர் ஆர் 2 பீப்புள் நம்ம வந்து ரொம்ப அதிகமாக பேசுறது இல்லை அவங்கள பற்றி நம்ம. ஒன் இஸ் ஸ்ரேயஸ் ஐயர் அட் நம்பர் 4. வாட் ஹீ பிரிங்ஸ். நம்ம போன தடவை லைட்டாக டச் பண்ணோம். பட் அகெயின் ஹீ பிளேட் அ க்ரூஷியல் நாக். இட்ஸ் அபவுட் பார்ட்னர்ஷிப்பில். அவர் தனியாக என்ன பண்ணார் அதெல்லாம் வேற. பட் அந்த சமயத்தில் ஒரு பார்ட்னர்ஷிப் தேவை. அந்த இடத்துல 5 per ஓவரில் அப்படியே நீங்கள் போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கேமை டீப்பாக எடுத்துன்னு போனீங்கன்னா யூ ஹேவ் ஹார்திக் பாண்டியா, ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் எல்லாரும் இருக்காங்கன்னு. அண்ட் த அதர் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் ஐ ஃபெல்ட் அந்த செமிஃபைனல்ஸில் நமக்கு ஊக்கம் கொடுத்தது வந்து KL ராகுல். ரைட், வில் கம் பேக் டு த பாலிங். ஏன்னா டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு 8th ஓவரில் 9th ஓவரில் அந்த வருண் சக்கரவர்த்தி விக்கெட் எடுத்தது தான் ஒரு மேஜர் இனிமேல் இந்த கேமை சமாளிச்சிக்கலான்டா நம்ம டிராவிஸை டவுட் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு ஐ திங்க் இந்தியாவுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. ஏன்னா அவர் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் யூனோ அவருக்கு தெரியாது. பட் இந்தியன் ஃபேன்ஸ் were definitely tensed about Travis. He is the சனத் ஜெயசூர்யா of முதல் நாள் வந்து 2025. ஸ்கை ஸ்போர்ட்ஸ் பாட்காஸ்ட்ல வந்துட்டு தினேஷ் கார்த்திக் சொன்னவர் வந்து இந்தியாவோட மெயின் ப்ராப்ளமே வந்து டிராவிஸ் ஹெடேக் தான் அப்படின்னு வந்து. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இஸ் ஹெடேக். He's a headache. தான் சொல்றேங்க, இஸ் த மாடர்ன் சனத் ஜெயசூர்யா. ஸோ 3 பாயிண்ட். ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுலோட அந்த இன்னிங்ஸ் அட் தட் டைம் டேக்கிங் இட் டு தட் நெக்ஸ்ட் கியர். அவரோட அந்த மிடில் ஆர்டர் அடாப்ஷன். அண்ட் லெட்ஸ் கம் பேக் அண்ட் ஆல்சோ டாக் அபவுட் வருண் சக்கரவர்த்தி வர்சஸ் டிராவிஸ் ஹெட். ஸோ ஐ மீன் நான் ஐ டோன்ட் நோ. எனக்கு வந்து வருண் சக்கரவர்த்தி வர்சஸ் டிராவிஸ் ஹெட் அப்படின்றதோட வந்து மோர் ஐ திங்க் த டர்னிங் பாயிண்ட். ஏன்னா வந்து இஸ் மோர் ஷமி போலிங், ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் அக்ஷர் பட்டேல் வந்து கிளென் மேக்ஸ்வெல் எடுக்கிறது தான் 6 கொடுத்துட்டு. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஓகே ஸ்டீவன் ஸ்மித் அந்த இடத்துல வந்து வெரி வெரி கம்ஃபர்டபுள். அவர் ஃபுல் டாஸில் அவுட் ஆனார். அவர் அவுட் ஆனப்போ கூட கிளென் மேக்ஸ்வெல் அந்த இடத்துல வந்து இட் வாஸ் பர்ஃபெக்ட்லி செட் அப் ஃபார் கிளென் மேக்ஸ்வெல். ஒரு கடைசி 10 ஓவர் வந்து அடிக்க வேண்டியது தான்.
அவங்க வந்து 300 போயிடுவாங்க தான் நினைச்சேன் நான். லைக் டிராவிஸ் ஹெட் அவுட் ஆனதுக்கு கூட வந்து லைக் த வே தி பில்ட் அந்த பார்ட்னர்ஷிப்ஸ் எல்லாமே வந்துட்டு லைக் அந்த பாயிண்ட்ல வந்து டென் மேக்ஸ்வெல் வரும்போது நினைச்சேன் இவர் அவுட் பண்ண இப்போ அவுட் பண்ணலைன்னா 300 போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ்திரேலியா வந்து ஸ்டில் த பேட்டிங் பவுலிங் தான் வந்து லைக் பேட் கமென்ஸ் சேசலோட்டி இவங்க இல்லைனா வந்து த பேட்டிங் வாஸ் ஸ்டில் லைக் குவைட் ஸ்ட்ராங் பேட்டிங். ஆனால் அந்த ஒரு புதுசா வந்து ஒரு இன்ட்ரடியூசிங் லைக் தி தட் எனக்கு அது புரியல. ஓகே மேபி தே வாண்டட் டு கம் வித் ஸ்பின்னரால ஒரு புது ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் அப்படின்ட்டு அவர் கடைசியில் ஆடின 6 பால்ல வந்து 6க்கு 6 பால் ஷாமியை மிஸ் பண்ணிட்டு 7வது பால் அவுட் ஆகிட்டு போயிட்டு. தட்ஸ் கைண்ட் ஆஃப் வேர் ஹி வாஸ். பட் கோயிங் பேக் டு உங்க இதுக்கு வந்து bowling வந்து Varun Chakravarti definitely like overall not just and Shami actually semi-final வந்து like in terms of Shami coming in the middle over and picking up those wickets etc. like our first game lo viளையாண்டார் and then he was generally there spin dominated. In fact that and the கடைசி match was not necessarily spin dominated the Australia game. It was a mix of like Hardik Pandya getting wickets, Shami getting wickets, Varun Chakravarti, Akshar Patel, everybody like so all side of the bowling was there. Now on the only thing I was thinking if you were to pick up as a weak point for India is the fact that India are really bowling about 40 plus overs of spin bowling, அப்பனா வந்து like with Shami and Hardik Pandya bowling the first few overs in deathல வந்து India are still bowling spin. And if there is a well settled batsman that they can really go after the spinners. So அங்கதான் வந்து that is the only bit that I think India have not been tested. And நான் அதுக்கு வந்து ஆக்சுவலி Shami bowled well. எனக்கு அதோட வியூ பாயிண்ட் ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் என்னோடது. என்னன்னா, நீங்க டெத் ஓவர்ஸ்ல வந்து அட்லீஸ்ட் 5, 6 ஓவராவது நீங்க ஸ்பின்னருக்கு குடுக்கணும். ஏன்னா, உங்களுக்கு 5 ஃபீல்டர் வெளில இருப்பாங்க. எஸ்பெஷலி லாங் சைட் ஆஃப் த பவுண்டரி உங்களுக்கு வந்து லெக் சைட்ல வரும்போது, நீங்க அத குடுக்கறதுல தப்பே இல்ல. யூ ஷுட் எக்ஸ்ப்ளாய்ட் ஹேவிங் 5 ஃபீல்டர்ஸ் Yeah, ஆன் த பவுண்டரி அண்ட் சம்மன் லைக் it வருண் is. சக்கரவர்த்தி வாடா அடிச்சு But it பார்த்துக்கோடான்னு. also depends on like, if two batsmen are batting on 100 or an 80 or something like that, then they can go after the spinners. Equally, that also works. So it depends on like India. If India haven't picked up wickets in the middle overs, அப்போ வந்து is when it could become a challenge. Like ஸோ அது ஒரு on the வீக்னஸ். yeah, பட் 10 லெட்ஸ் to கம் 40 பேக் டு overs if India don't beat. பட் ஓகே. ஸோ உங்கள பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட் அவுட் பண்ணது அவ்வளோ பெரிய டர்னிங் பாயிண்ட் இல்ல. கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் ஸ்டீவன் ஸ்மித் அவுட் ஆனது தான் ஐ திங்க் ஒரு மேஜர் டர்னிங் பாயிண்ட். பட் நீங்க அப்படியே நைஸா ஸ்கிப் பண்ண பார்க்குறீங்களா? ஷ்ரேயஸ் ஐயர இல்ல பத்தி skip பேசாம? பண்ண ஷ்ரேயஸ் ஐயர் வந்து நான் அப்போ சொன்னதான். ஷ்ரேயஸ் ஐயர் வந்து it's definitely like batting well, scoring runs. My only thing is about like finishing the games. இந்த மேட்ச் வந்து 45 அவுட் ஆயிட்டு போயிட்டாரு like so you can consistently score 40s and 40 45s பண்ணிட்டு you can end up with an average of 45. But அவர் வந்து I still think like he still has to அந்த நீங்க கேஎல் ராகுல் சொன்னதுதான். கேஎல் ராகுல் he played ஒரு gearல விளையாடினாரு like when Virat Kohli was going and then he upped the gear and Virat Kohli could like sort of almost play second fiddle மாதிரி because KL Rahul and then இவர் அவுட் ஆன உடனே வந்து Virat Kohli he then again came back down a gear and like stayed until the end. Hardik Pandya வந்தாரு டக்குன்னு 2 6 அடிச்சாரு and then the game changed. So KL Rahul வந்துட்டு he stayed till the end, moved up and down the gear as required, which is what like I think from Shreyas Iyer is like அவர் almost வந்து நல்லா செட் ஆயிட்டு ரன் அடிச்சுட்டு and then he seems to be throwing it away rather than saying I am going to go till the end and finish the game. நியூசிலாந்து மேட்ச்ல 30 ஃபார் 3லேருந்து கேம் ஆக்சுவலி கொண்டு வந்து செட் பண்ணி கொடுத்தாரு லோவர் ஆர்டருக்கு. இங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வேர்ல்ட் கப்ல 400 450 ரன்னுக்கு மேல அடிச்சாரு. செமிஃபைனல்ஸ்ல பொளந்தாரு. அவர் தான் ஆக்சுவலி நியூசிலாண்ட. இட் வாஸ் 50th செஞ்சுரி ஃபார் விராட் கோலி. அதெல்லாம் கிரேட். ஆனா பொளந்தது வந்து 70 பால்ல 100 ரன் அடிச்சு அந்த கேம 390 இந்தியாவுக்கு ஸ்கோர் செட்டப் பண்ணது அவர் தான். நாக் அவுட் மேட்ச் ஐசிசி நாக் அவுட் வேர்ல்ட் கப்ல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவோட 2 விக்கெட்ஸ் டவுன் ஓப்பனர்ஸ் அவுட் ஆகும்போது பார்ட்னர்ஷிப் போட்டு கொண்டு வந்தாரு. என்னன்னு தெரியல. சில பேருக்கு வந்து இதான் இந்த நீ ஃபர்ஸ்ட் வந்திருக்கலாம். ஆனா நெக்ஸ்ட் டைம் 99 வாங்காத. நீ 100 வாங்குன்னு சொல்ற மாரி தான் இருக்கு. கண்டிப்பா இந்த விஷயத்துல ஒத்துக்க மாட்டேன். ஐ திங்க் இந்தியா ஹேவ் ஃபவுண்ட் தேர் நம்பர் 4. மேபி வின் ஆப்சன்ஸ் ஆஃப் விராட் கோலி அவர் வந்து இன்னும் சீனியர் பார்ட்னர் ரோல்லாம் எடுத்துப்பாருன்னு நெனைக்கிறேன். கேஎல் ராகுல் வாஸ் வெரி ப்ளீசிங் டு சீ.
பட் அகெயின் பட் வி ஹவ் டச்ட் அப்பான் இனஃப். ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்தியா இந்த மேட்ச் ஐ திங்க் என்ட்ரிங் ஆஸ் அ மேசிவ் ஃபேவரட்ஸ் சொல்லலாமா? அப்போ அதை வச்சு தான் அடுத்த கேள்வி கேட்பேன். மாசிவ் ஃபேவரட்ஸ்னு சொல்ல மாட்டோம். ஃபேவரட்ஸ் பட் ஐ வுடன்ட் சே மாசிவ். ஏன்னா கிவன் நியூசிலாந்து வந்து இன்னைக்கு விளையாடினது ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு நம்ம நீங்கள் ஆஸ்திரேலியா பற்றி சொன்ன மாதிரி தான் அந்த ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி அன் ஈஸி கேம். ஐ டோன்ட் திங்க் ஈவன் லைக் அந்த கடைசி லீக் மேட்ச்ல வித் த வே தி கேம் folded, I still think New Zealand will be a much more difficult opponent. If South Africa வந்திருந்தாங்கன்னா வந்து comparatively, I think New Zealand will be a much more difficult opponent. Okay. India are probably definitely favorites, but I wouldn't say massive favorites. யார் அந்த விக்கெட்டு? இந்த விக்கெட்டை நீ எடுத்தாதான்டா நீ கேம்ல இருக்க முடியும். ரச்சின் ரவீந்திரனுமா? பிரசாந்த் ரவீந்திரா சொல்லலாம், கேன் வில்லியம்சன், டார்லின் மிச்சல். I think all three of them from a கிளென் பிலிப்ஸும் batting மறந்துட்டீங்க. perspective. அப்ப நீங்க ஃபுல் பேட்டிங் ஆர்டர் சொல்லிட்டீங்க இப்போ நீங்க. Glenn அப்படின்னா Phillips நான் மறக்கல. Glenn ஒத்தரை தாங்க Phillips வந்து கேட்டேனா? I think ரச்சின் ரவீந்திரா and கேன் வில்லியம்சன். இப்போ போன கூட மேட்ச் ரெண்டு கூட நம்ம வந்து சொல்லிட்டீங்க. பார்த்தோம்னா கேன் வில்லியம்சன் தான். லைக் ஈவன் த லாஸ்ட் கேம் வந்து கேன் வில்லியம்சன் வாஸ் த ஒன். அவர் இருக்கிறவருக்கும் தே வாஸ் ஸ்டில் தே ஸ்டில் ஹேட் ஒன்ஸ் கேன் வில்லியம்சன் காட் அவுட் தென் இட் ஃபோல்டட். ஸோ கேன் வில்லியம்சன் வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 250 மேட்ச்னா கேன் வில்லியம்சன், இது ஒரு 280 மேட்ச் மேலே போகும்னா இது ஒரு ரச்சின் ரவீந்திரான்னு சொல்லலாம் மேபி. 250 280 தான் வந்து லைக் பிட்வீன் 250 and 280 தான் வந்து துபாயில. இன்ஃபேக்ட் இந்த மேட்ச் வந்து திருப்பி வந்து லாகூர் போன உடனே வந்து தே ஸ்கோர் 360. ஸோ யூ கேன் சி லைக் டெஃபினெட்லா இந்த டோர்னமெண்ட்ல வந்து பாகிஸ்தான்ல எல்லாமே 300+ ஸ்கோர்ஸ் தான். இங்க வந்து லைக் 270 வருது 280 வருதே கஷ்டமா இருக்கு. லைக் ம். 270 வச் இவங்க எடுத்தது வந்து ஐ தாட் வாஸ் அ பார் ஸ்கோர். ஆஸ்திரேலியாஸ் Okay. 270. ஸோ அதுதான் வந்து பார் ஸ்கோர். எனிதிங் அபவுட் தட் இஃப் இந்தியா ஆர் சேசிங் 280 போனாங்கன்னா இட் பி டிஃபிகல்ட். இஃப் இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்கோர் 280 ஐ திங்க் இட் பி ஹார்டர் ஃபார் நியூசிலாந்து. ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அண்ட் முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் நாங்கள் பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்கை தட்டி விடுங்க. எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், எம்பிபி ஃபேமிலியை சேருங்க. ஏன்னா இந்த திஸ் குட் பி இதான் கடைசி பாட்காஸ்ட்டாக நம்புது கடைசி பாட்காஸ்ட் சொல்லக்கூடாது. ரோஹித் சர்மா ஓட ஓடிஐ கரியரில் வந்து இதுதான் கடைசி பாட்காஸ்ட்டாக இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இல்லை இன்னொன்று ஃபைனலில் நம்ம ரிவ்யூ பண்ணுறது பட் அப்போக்கே அவர் ரிட்டையர் ஆயிருக்கலாம். ஸோ பாசிபிள். ஹிட்மேனோட கடைசி மேட்சாக இருக்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அவரோட கரியரில் நடக்கிற கடைசி எம்பிபி அவரோட இன்டர்நேஷனல் கரியரில் நடக்கிற கடைசி மேட்ச் பார்த்தீங்களா பாஸோட பாட்காஸ்ட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். பார்த்துட்டே இருங்க மேட்ச் பார்த்தீங்களா பாஸ்.